எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு RO வாட்டர் ஃபில்டர் ஒன்று ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். RO+UV பிராண்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா Bluelife, பியூரிட்டி அன்காம்ப்ரமைஸ்டு. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு, LED இண்டிகேட்டர் இருக்குது. இது 1 year வாரண்டியோடு இருக்குது. இந்த கேரண்டி ஆஃப் பியூர் அண்ட் 100% ஹைஜீன் வாட்டர். இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குது. ஸ்டோரேஜ் டேங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். அப்புறம் டிஜிட்டல் RO டெக்னாலஜி, மைக்ரோ கண்ட்ரோல், ப்ரோக்ராம் ப்ராசஸ், ஆப்டிமம் லெவல் பியூரிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. டேங்க் வந்து டிட்டாச்சபிள், நம்ம கழட்டி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் அதனோட பவுடர் கோட்டிங் பார்த்திங்கன்னா அலுமினியம் என்க்ளோசர் கொடுத்துருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சுப்பீரியர் குவாலிட்டி ஃபில்டர் மீடியா கொடுத்துருக்காங்க, 5 micron. அப்புறம் கிரானுலர் அக்யூப்டேட் கார்பன் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெம்பரேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போஸ்ட் கார்பன் வருது. அப்புறம் 11 watts அல்ட்ரா வயலட் UV வருது. அப்புறம் நேச்சுரல் கால்சியம் மெக்னீசியம் கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பேக் ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கிங் வந்து நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. டேமேஜ் ஆகாத அளவுக்கு 4 பக்கமும் இந்த ஃபோம் மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வந்து உடையாது. பேக்கிங் வந்து நல்லா பக்காவாக இருக்குது. அப்புறம் இன்லெட் வால்வு செட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் டேப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அது மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இன்லெட் வாட்டருக்கும் வேஸ்ட் வாட்டருக்கும் டியூப் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ROவோட ஃப்ரண்ட் வியூவு. இது ROவோட பேக் வியூ. கீழே வந்து இன்லெட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வருது இன்லெட் அவுட்லெட் வந்து கீழே வருது. இதில் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டட் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. 2 ஹூக்கு கொடுத்துருக்காங்க. மாட்டுறதுக்கு வந்து செவத்தில் மாட்டுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை வந்து உங்களுக்கு ரிவீட் அடிச்சிருக்காங்க. கரண்ட் போகாமல் இருக்கிறதுக்கு ரிவீட் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. பாடி வந்து பவுடர் கோட்டட் ஐவரி கலரு மெட்டல் வாட் கொடுத்துருக்காங்க. நல்லா ரொம்ப ஹெவியானது கொடுத்துருக்காங்க. கவர் ஓப்பன் பண்ணிடலாம். இது இதனோட ஃப்ரண்ட் நேம் வந்து ரிப்பிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டீல் பாடி. டேப் வந்து இந்த இடத்துல வரும். இதில் வந்து பவர் ஆன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, பியூரிட்டி ஆன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லு ஸ்டீல் டேங்க் SS304. அதுபோக இந்த இடத்துல ஃப்ளோட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாச்சு அப்படின்னா கட் ஆஃப் ஆகிறது வந்து ஃப்ளோட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்லெட் வாட்டர் வரக்கூடிய தண்ணி வாட்டர் வரக்கூடிய டேங்க் பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிள் எடுத்துக்கலாம். டேங்க் வந்து டிட்டாச்சபிள் எடுத்து அப்படியே கீழே வச்சுக்கலாம். கழுவுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். கழுவிட்டு பழையபடி அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனோட ஃபுல் வியூ, ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு. மொத்தம் வந்து இதில் 6 ஸ்க்ரூ இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கீழே இந்த பக்கம் 1, அப்புறம் இந்த சைடு 1, அப்புறம் இந்த சைடு 1, அப்புறம் மேலே 1. மொத்தம் 6 ஸ்க்ரூ. இது ஃப்ரண்ட்டில் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா மிஷின் வந்துடும்.
இது உள்ளே வரக்கூடிய செட்டப் எப்படி கொடுத்துருக்குதுங்க. இது வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு, இது வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரு, இது மெம்பரேனு, கீழே வந்து அல்ட்ரா வயலட் கொடுத்துருக்காங்க. அதுபோக உள்ளே வந்து சாலாய்ட் வால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம யூவிக்குள்ளே சோப் கொடுத்துருக்காங்க. இது பம்பு கொடுத்துருக்காங்க, எஸ்எம்பிஎஸ். உள்ளே வந்து எஃப்ஆர் மடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஸ்பேஸ் வந்து நிறைய எடுக்கலை, கரெக்டான ஸ்பேஸ் தான். ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சஸ் வரும், 9.5 இன்ச்சஸ் வரும். அவ்வளோதான் இருக்குது. ஸ்பேஸ் வந்து நம்ம சவுத்தில் மாட்டும் போது ரொம்ப ஆக்குபை பண்ணாது. மெம்பரேன் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி மிஷினை ஃபுல்லாக தரவோட செக் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. கனெக்ஷன் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உங்களுக்கு அந்த இன்லெட் அவுட்லெட்டோட இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நேராக செடிமெண்ட் ஃபில்டருக்கு வருது. செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து அப்படியே நேராக கீழே போய் சான்லாய்டு வால்வுக்கு வருது. சான்லாய்டு வால்வு வந்து நேராக அப்படியே பம்புக்கு வருது. பம்புலேருந்து நேராக அவுட்புட் ஆகி ப்ரீ கார்பன் ஃபில்டர் போகுது. ப்ரீ கார்பன்லேருந்து நேராக மேலே வந்து மெம்பரேன் வருது. மெம்பரேனோட வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து அந்த ப்ளூ கலர் டியூப் வழியாக வெளியில் போகுது. பியூரிஃபைடு வாட்டர் வந்து நேராக யூவிக்கு வந்து யூவிலேருந்து நேராக டேங்கில் உள்ள வந்து ஸ்டோர் ஆகுது. பேட் சைடுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லீக்கேஜ் வருது. உள்ளே இருக்கிற ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் போட்ட மாதிரி தெரியல. அது எல்லா ஃபிட்டிங்ஸுமே லீக்கேஜ் இருந்தது. நாம் சைட்லேருந்து மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எல்இடி ஏரியல, பவர் ஆன் ப்ராசஸ் எல்இடி ஏரியல. கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரதுக்கு தான் சொன்னாங்க. ரெடியாக இருக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஸ்பாட்லேயே ரெடி பண்ணதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், அது ஒரு சில இடங்களில் வர்றது தான். நம்ம சைட்லேருந்து அதை ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.